إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேருடையவனும் ஆகிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடைந்து நோன்பை நோற்றவர்களாக இரவு தொழுகைகளை வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றியவர்களாக இந்த மாதத்தினுடைய பரிபூரணமான கூலி இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற ஆசையோடும் ஆர்வத்தோடும் இந்த உரையை கேட்பதற்காக வேண்டி கூடியிருக்கிற நம் அத்துணை பேர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கிற இந்த மனித சமூகத்தில் மனித வாழ்க்கையை நாம் கடக்கிற நேரங்களில் நம்முடைய சில உறுப்புகள் உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படும் போது அதற்காக வேண்டி மருத்துவத்தை தேடி ஓடுகிறான். எந்த அளவிற்கு ஒருவருக்கு சர்க்கரை வியாதி என்று ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால் அவருடைய ஒரு விரலை நாம் எடுத்தாக வேண்டும். அப்போதுதான் நீங்கள் என்ன செய்ய முடியும், உயிர் வாழ முடியும் என்று சொன்னால் ஒரு விரல் போனால் போகட்டும், என்னுடைய உயிர் எனக்கு முக்கியம், 2 விரலை எடுக்க வேண்டும், அப்போதுதான் நீங்கள் உயிர் வாழ முடியும். 2 விரல் போனால் போகட்டும், அப்போதுதான் என்ன செய்ய முடியும், உயிர் வாழ முடியும். மூட்டுக்கால் வரை கால்களை நாம் எடுத்தாக வேண்டும் என்று சொன்னாலும் நம்முடைய உயிருக்காக வேண்டி மரணத்தினுடைய வாசலை தட்டிவிட்டு அதற்காக வேண்டி லட்சங்களை கோடிகளை செலவு செய்து நான் பேசாமல் இருந்தாலும் பரவாயில்லை, பார்க்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய காதுகள் கேட்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, நான் உயிர் வாழ வேண்டும். அப்ப உயிருக்கு மனிதன் கொடுக்கிற முக்கியத்துவத்தை அவனுடைய உள்ளத்திற்கு என்றைக்காவது அந்த மனிதன் வழங்குகிறானா என்று சொன்னால் வழங்குவது கிடையாது. என்ன காரணம்? இந்த உள்ளத்தை பொறுத்துத்தான் நம்முடைய நன்மையோ தீமையோ நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கான ஆரம்ப புள்ளியாக ஒரு ஆரம்ப ஊற்றாக திகழக்கூடியது என்னது, உள்ளம் மட்டும்தான். எந்த அளவிற்கு மனிதனுக்கு மனிதனுடைய சிந்தனைக்கு அறிவுக்கு ஒரு காரியம் தவறென்று பட்டாலும் கூட பாவம் என்று தெரிந்தாலும் கூட அந்த பாவத்தை செய்வதற்கு தூண்டுகிற தூண்டுகோலாக எது அமையும் என்று சொன்னால் மனிதனுடைய உள்ளம்தான் அமையும். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யார்? இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட முதல் மனிதர், முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து ஆதம் நபிக்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான், கற்றுக் கொடுத்தான். ஆதம் நபியினுடைய அறிவோடு ஒப்பிடும் போது இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானம் ஆராய்ச்சி அத்தனையும் தோற்று போகிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவாற்றல் மிக்கவர் யார்? ஆதம் நபி. ஆனால் ஆதம் நபியை ஷைத்தான் என்ன செய்தான், உள்ளத்திலே ஒரு சில வஸ்வாசுகளை குழப்பங்களை ஏற்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை என்ன, ஒரு மரத்தை காட்டி நெருங்காது என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டான். ஆதம் நபியுடைய அறிவுக்கு தெரியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காரியத்தை தடை செய்திருக்கிறான், இந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது. ஆனால் உள்ளத்திற்கு என்ன செய்யல தெரியல. புகைப்பிடிக்கக்கூடிய ஒருத்தர் போய் கேளுங்க, ஏன் பாய் சிகரெட் பிடிக்கிறீங்க, உடலுக்கு கேளு பாய், தெரியும் பாய், அறிவுக்கு தெரியுது பாய், ஆனா எனக்கு என்ன தூண்டிக்கிட்டே இருக்கு உள்ள அப்படிம்பாரு. அப்ப பாவத்தினுடைய ஊற்றாக உறைவிடமாக இருக்கக்கூடியது என்னது, இந்த உள்ளமாக இருக்கிறது. எந்த அளவிற்கு இந்த உள்ளத்திலேதான் பாவமும் ஏற்படுகிறது, இறை அச்சமும் ஏற்படுகிறது. இந்த பாவமும் இறையச்சமும் இரண்டும் 2 போர் களங்களாக இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மனிதனுடைய உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு சீரானது என்று சொன்னால் அவனுடைய ஒட்டுமொத்த உடலும் அவனுடைய வாழ்க்கையும் என்ன செய்துவிடும், சீராகிவிடும். அந்த ஒரு சதை துண்டு கெட்டு போனால், பசாதாகி போனால் அவனுடைய உடலும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் என்ன செய்துவிடும், கெட்டு போய்விடும்.
அதுதான் உள்ளம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அப்ப உள்ளத்திலே நமக்கு ஏற்படுகிற பாவங்களை கரைக்கக்கூடிய ஒரு மாதமாக, போக்கக்கூடிய ஒரு மாதமாக ரமலானுடைய மாதம் என்பது வருடா வருடம் நம்மிடத்திலே வந்து வந்து கடந்து செல்கிறது என்று சொன்னால் என்னிடத்திலே ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? கடந்த ரமலானையும் நாம் என்ன செய்தோம்? அடைந்தோம். இப்போதைய ரமலானையும் நாம் அடைந்திருக்கிறோம். நம்மிடத்திலே ஏற்பட்ட மாற்றம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு சில மாதங்களை சுட்டிக்காட்டி புனிதமிக்க மாதங்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்? பேசுகிறான். அது என்ன மாதங்கள்? துல்ஹஜா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் ஆகிய 4 மாதங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். ரமலானுடைய மாதத்தை எங்கேயாவது புனிதம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி தேடி பார்த்தோம் என்று சொன்னால் எங்கேயுமே சொல்லல. அதற்கு மாற்றமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன். புனிதமிக்க இந்த திருமறை குர்ஆனை இந்த ரமலான் மாதத்தில் நாம் என்ன செய்தோம்? அருளி இருக்கிறோம். புனிதமில்லாத ஒரு மாதத்தில் புனிதமிக்க திருமறை குர்ஆன் என்கிற இந்த வேதத்தை அருளி இந்த மாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமிக்க மாதமாக ஆக்கி இருக்கிறான். அப்ப இந்த மாதம் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், நான் என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், என்னுடைய நப்ஸை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ரமலானுடைய நேரத்தில் நோன்புடைய காலங்களிலே பொய் பேச மாட்டோம், புறம் பேச மாட்டோம், அவதூறு சொல்ல மாட்டோம், கோல் பேச மாட்டோம், மற்றவருக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நம்முடைய சிந்தனையில என்ன செய்யாது? வராது. என்ன காரணம்? இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் இறைவனுக்காக நோன்பு நோற்றிருக்கிறேன். ரமலான் மாதத்தில் மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை சிசிடிவி கேமராக்களை கொண்டு கண்காணித்துக் கொண்டிருக்கிறானா? உயிர் தொண்டை குழியை அடைகிற அந்த காலம் வரைக்கும் அந்த ரப்பல் ஆலமீன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இந்த மாதத்திலே தூய்மையாக இருக்கிற உள்ளங்கள் ரமலானுடைய மாதம் முடிந்து விட்டது என்று சொன்னால் ஏன் அப்படியே தலைகீழாக மாறுகிறது? அப்போது இந்த ரமலான் நமக்கு பயனுள்ளதாக அமையவில்லை. அதை பயனுள்ள ரமலானாக நாம் ஆக்கவில்லை. திருமறை குர்ஆனிலே சூரா ஷம்ஸ் என்கிற அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில சத்தியங்களை என்ன செய்வான்? செய்து கொண்டே வருவான். செய்து கொண்டே வருகிற அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவான், வ நஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, உள்ளங்களின் மீதும் அதை படி அமைத்தவனின் மீதும் சத்தியமாக. அடுத்ததாக இறைவன் பேசுவான், ஃப அல்ஹமஹா புஜூரஹா வம தக்வாஹா, அப்பால் அவன் அல்லாஹ் அதற்கு அதன் தீமையையும் அதன் நன்மையையும் அவன் உள்ளத்திற்கு என்ன செய்தான்? உணர்த்தி இருக்கிறான். அடுத்ததாக இறைவன் பேசுகிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அந்த ஆத்மாவை, உள்ளத்தை, நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தி கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்ப நம்முடைய உள்ளங்கள் என்ன செய்யணும்? தூய்மையாகணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், கொலை, கொள்ளை, விபச்சாரம், வட்டி, மது, மாது, சூது என்று சொல்லி அறியாமை காலத்தினுடைய எல்லா பழக்கங்களையும் தன்னகத்தே கொண்டு வாழ்ந்த ஒரு கூட்டம். மனிதர்கள் இப்படியும் வாழ்வார்களா? மனிதர்கள் இப்படியும் குடும்பம் நடத்துவார்களா என்கிற ரீதியிலே வாழ்ந்த மக்களுடைய உள்ளங்கள் அப்படியே தலைகீழாக மாறியது என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய உள்ளங்களை, நஃப்ஸை தூய்மைப்படுத்துவதற்கு பாடுபட்டார்கள். அதிலே ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு நபித்தோழர் மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர், மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் அறிந்தோ அறியாமலோ ஒரு அந்நிய பெண்ணோடு விபச்சாரம் செய்து விட்டேன். எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? தண்டனை தாருங்கள்.
அல்லாஹ்வுடைய தூதருக்கு நம்பிக்கை இல்லை. மாயிஸ் அப்படி செய்திருக்க வாய்ப்பில்லை. மாயிஸ் வளராதீங்க போங்க அப்படின்ட்டாங்க. இரண்டாவது நாள் மாயிஸ் பின் மாலிக் வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு அந்நிய பெண்ணோடு நான் விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டேன். என்னுடைய உள்ளத்தை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். இந்த மாயிஸ் பின் மாலிக் மது கிதி ஏதேனும் அறிந்துவிட்டு உளறி கொண்டிருக்கிறாரா, இவரை போ சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. மூன்றாவது நாள் மாயிஸ் பின் மாலிக் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கரங்களை பற்றி கொண்டு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, படைத்த அந்த இறைவன் மீது ஆணையாக ஒரு அந்நிய பெண்ணோடு நான் விபச்சாரம் செய்துவிட்டேன். என்னுடைய உள்ளத்தை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மாயிஸ் பின் மாலிக் அவர்களுக்கு கல்லெறி தண்டனை வழங்கி தண்டனையை பிறப்பிக்கிறார்கள். கல்லெறி தண்டனை என்று சொன்னால், பெண்களாக இருந்தால் விபச்சாரம் செய்து உறுதி செய்யப்பட்ட பெண்களாக இருந்தால் அவருடைய உடல்கள் கயிறுகளால் கட்டப்படும். ஆண்களாக இருந்தால் ஆள் உயர குழியை தோண்டி அந்த ஆளை உள்ளே இறக்கி கற்களை கொண்டு அடித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தண்டனை. மாயிஸ் பின் மாலிக் அவர்களுக்கு கைகள் கட்டப்படவும் இல்லை, குழி தோண்டப்படவும் இல்லை. தில்லா துணிச்சலா தைரியமாக அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி மாயிஸ் பின் மாலிக் நின்று கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் பெரும் பெரும் கற்களை கொண்டு மாயிஸ் பின் மாலிக்கின் மேல் வீசுகிறார்கள். ரத்தம் அப்படியே கொப்பளிக்கிறது. அந்த இடத்திலே இருந்து மாயிஸ் பின் மாலிக் ஓடுகிறார்கள். மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், மாயிஸ் பின் மாலிக் தானே தண்டனையை நிறைவேற்ற சொன்னார், ஏன் ஓடுகிறார்? மாயிஸ் பின் மாலிக் ஓடி போய் ஹர்ரா என்கிற பகுதியை மாயிஸ் பின் மாலிக் அடைந்தவுடன் மாயிஸ் பின் மாலிக் சொல்லுகிறார்கள், அங்கே கற்கள் குறைவாக இருக்கின்றன. இதோ ஹர்ரா என்கிற இந்த பகுதியிலே கற்களை பாருங்கள், பெரும் பெரும் பாறாங்கற்கள் இருக்கின்றன. இதை கொண்டு என்னை அடைத்து என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்லி கெஞ்சுகிறார்கள். கல்லெறி தண்டனை பெறப்பட்ட மாயிஸ் பின் மாலிக் அந்த இடத்திலேயே உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள், வஃபாத்தாகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மாயிஸ் பின் மாலிக்குடைய ஜனாசாவிற்கு முன்பாக நின்று கொண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மாயிஸ் பின் மாலிக் பெற்ற தண்டனையை ஒரு சமூகத்திற்கு பங்கிட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த சமூகத்தினுடைய அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை மாயிஸ் பின் மாலிக் பெற்றிருக்கிறார்கள். தான் செய்த தவறை பாவத்தை ஒத்துக்கொள்கிற பண்பு எத்தனை பேருக்கு இருக்கிறது? நாம் ஒரு தவறை செய்திருப்போம், நம் தவறை மறைக்க 1000 பொய்கள் 1000 புறங்கள் என்று சொல்லி பேசி இருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள். அடுத்தவனை கழிவு ஊத்துற வேலை நமக்கு என்ன செய்யாது, ஆகாது. ஜல்லடை இருக்குல்ல, ஜல்லடை, அதுக்கு பாருங்க உடம்பெல்லாம் என்ன இருக்கும், ஓட்டையா இருக்கும். அந்த ஜல்லடை சொல்லுமா, குண்டூசிய பாதிய, குண்டூசி உனக்கு ஓட்டை அப்படிங்குமா. ஜல்லடைக்கு உடம்பெல்லாம் ஓட்டை, குண்டூசிக்கு ஒரே ஒரு ஓட்டை. நம்மிடத்தில் 1000 குறைகள் இருக்கும். நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த நாம் என்ன செய்ய மாட்டோம், பாடுபடவே மாட்டோம். ஆனா மற்றவருக்கு போய் என்ன செய்து கொண்டிருப்போம், அறிவுரையை கூறிக்கொண்டே இருப்போம். இந்த மாதம் என்பது, ரமலானுடைய மாதம் என்பது, நம்முடைய உள்ளங்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய நப்சுகள் பரிசுத்தப்பட வேண்டும். ஒவ்வொன்றையும் இறைவன் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். உள்ளத்திலே பாவம் மிகைக்கும் போது அதைவிட மிகைத்ததாக இரையச்ச உணர்வு நம்முடைய உள்ளத்திலே என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அப்படி நப்சை தூய்மைப்படுத்தி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்மை வழிகெடுக்கிற ஷைத்தானை நம்மால் தோற்கடிக்க முடியும். அப்ப இந்த மாதத்தில் நாம் உணர வேண்டிய முதன்மையான பாடம், என்னுடைய உள்ளம் பரிசுத்தப்பட வேண்டும். இந்த மாதத்தில் எவ்வளவு பேணுதலாக நான் வாழ்ந்தேனோ, பொய் பேசாமல், புறம் பேசாமல், அவதூறு சொல்லாமல், மற்றவருடைய மானம் மரியாதையிலே கை வைக்காமல், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டவர்களாக, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவர்களாக எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்த நாம் இனிவரும் காலங்களில் என்னுடைய மௌத்து வரைக்கும் இதே நிலை எனக்கு தொடர வேண்டும் என்கிற
பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹர் தான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.